2025 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டி இந்திய பாகிஸ்தான் 2 அணிகளுக்கு இடையில் இடம்பெறப் போகுது. 4 தசாப்தங்களை தொடர்ந்திருக்கக்கூடிய அதை தாண்டிய ஆசிய கிண்ண வரலாற்றிலே ஒருநாள் போட்டிகளாக இருக்கலாம், 2020 ஆசிய கிண்ண தொடராக இருக்கலாம். இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டிகள் ஒன்றாக மோதுகின்ற முதல் சந்தர்ப்பமாகத்தான் இது மாறி இருக்குது. இந்தியாவை பொறுத்த மட்டில் பலம் பொருந்திய ஒரு அணியாக இருக்கிறது. இந்தியாவிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் என்று பார்க்கும்போது அபிஷேக் சர்மா தொடர்ச்சியாக அதிரடியான ஆட்டத்தை கன்சிஸ்டன்சியோடு வெளிப்படுத்தி வருகின்றார். தொடர்ச்சியாக ஓட்டங்களை குவித்து வருகின்றார். சுப்மன் கில்லும் தன்னுடைய பங்குக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார். அவர் தவறும் பட்சத்தில் மறுபக்கத்தில் பார்த்தால் திலக் வர்மா அதே போன்று சஞ்சு சாம்சன் ஆகியோரும் முக்கியமான பங்குகளை ஆற்றி வருகின்றார்கள். ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட வீரர்கள். அதனால் இந்திய அணியினுடைய பின்னடைவாக காணப்படுவது சூரியகுமார் யாதவினுடைய துடுப்பாட்டம். அவர் ஃபோமுக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இறுதிப் போட்டியில் சிவம் டூபே விளையாடினால் அவரும் ஃபோமுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்தியாவினுடைய பந்து வீச்சில் குல்தீப் யாதவ் தொடர்ச்சியாக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி வருகின்றார் இந்த தொடர் முழுவதும். ஆனால் ஏனைய பந்து வீச்சாளர்கள் குறிப்பாக பும்ரா கூட இதுவரை இந்த தொடர் அவருக்கு சாதகமான ஒரு தொடராக மாறவில்லை. ஆனால் இறுதிப் போட்டியில் எந்த ஒரு நிலைமையும் அவர் சவாலாக இருப்பார் பாகிஸ்தானுக்கு. இந்தியாவினுடைய களத்தடுப்பு அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த தொடரிலே அதிக பிடிகளை இந்திய களத்தடுப்பாளர்கள் விட்டிருந்தார்கள். அது நேரம் ஒரு ஓட்டத்தோடு மட்டுப்படுத்த வேண்டிய பல சந்தர்ப்பங்களில் 2 அல்லது 3 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ரன் அவுட்ஸுகள் பல மிஸ் பண்ணப்பட்டிருக்கின்றன இந்தியாவினுடைய களத்தடுப்பாளர்களால். எனவே இந்தியாவினுடைய ஃபீல்டிங் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாகிஸ்தான் அணியை பொறுத்த மட்டில் எந்த ஒரு நிலையில் விளையாடும் என்பது தெரியவில்லை. இந்த தொடரிலே பாகிஸ்தான் விளையாடிய போட்டிகள் அத்தனையுமே தட்டுத்தடுமாறி ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்ற சந்தர்ப்பமாக தான் மாறி இருக்குது. இறுதியில் கூட பங்களாதேஷை சற்று குறைந்த லோ ஸ்கோரிங் கேம்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க என்பதும் நீங்க சொல்லலாம். இந்தியாவினுடைய சாதக பங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் அணி எவ்வாறாலும் ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாக இது மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு போட்டியாகத்தான் இந்த ஆசிய கிண்ண 2020 தொடரின் இறுதிப் போட்டி இடம்பெற போகுது இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில. நேற்று உங்களுக்கு தெரியும் இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றது. இலங்கை அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. குறிப்பாக சூப்பர் 4 ஒரு போட்டியில் கூட இலங்கை வெல்லவில்லை. குறிப்பாக பங்களாதேஷோட தோல்வி, பாகிஸ்தானோட தோல்வி. நேற்றும் போராடி இறுதி நேரத்தில் இந்தியாவுடனும் தோல்வி அடைந்திருந்தது. ஆனால் இந்தியாவுடனான நேற்றைய போட்டி சிறந்த ஒரு போட்டியாக மாறியிருந்தது. முதல் துடுப்படுத்த ஆடி இருந்த இந்திய அணி 202 ஓட்டங்கள். அதில் அபிஷேக் சர்மா அரைச்சதத்தை கடந்திருந்தார். வேகமான ஆட்டம். அதேபோன்று திலக் வர்மா 59 ஓட்டங்கள், சஞ்சு சாம்சன் 39 ஓட்டங்கள். இவர்கள் இருவருமே முக்கியமான தருணத்தில் அணிக்கு ஓட்டங்களை குவிச்சிருந்தாங்க. பதிலுக்கு துடுப்படுத்த ஆட வந்த இலங்கை அணி சிறப்பாக விளையாடி இருந்தது. குசல் மெண்டிஸை ஆரம்பத்திலே இழந்திருந்தாலும் பத்தும் நிசங்க 107 ஓட்டங்களை குவித்திருந்தார். இந்த 107 என்பது இலங்கை வீரர் ஒருவர், குறிப்பாக இலங்கை அணியினுடைய துடுப்பாட்ட வீரர் 2020 சர்வதேச போட்டிகளில் சதத்தை பெற்ற 4வது வீரர் என்ற பெருமைக்காகத்தான் இவர் காணப்படுகின்றார். ஆனால் இலங்கை வீரர்களிலே அதிகூடிய ஓட்டத்தை ஒரு 20 போட்டி ஒன்றில் சர்வதேச போட்டியில் பெற்ற பெருமை இப்பொழுது அவருக்கு இருக்கின்றது. 107 ஓட்டங்கள். ஏனைய 3 சதங்களை பெற்ற வீரர்கள் என்றால் அது மஹேல ஜெயவர்தன, அதே போல திலகரத்ன தில்ஷான் மற்றும் குசல் ஜனித் பெரேரா ஆகியோரும் சதங்களை குவிச்சிருக்கிறாங்க 2020 இன்டர்நேஷனல் போட்டியில இலங்கை சார்பில். பத்தும் நிசங்கவை பொறுத்த மட்டில் இறுதி பந்து ஒரு ஓவரிலே 12 ஓட்டங்கள் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த போதுதான் முதல் பந்திலே அவர் ஆட்டமிழந்திருந்தார். எனவே அது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறியிருந்தது. இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. தசுன் ஷானகவை பொறுத்த மட்டில் ஓட்டங்களை குவித்திருந்தாலும் அவர் இந்த போட்டியை கைவிட்ட முக்கியமான வீரராக அவர் காணப்படுகிறார். இந்தியாவினுடைய களத்தடுப்பு சற்று மோசமாக இருந்தது. அதனை சாதகமாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இலங்கை அதை விட்டுவிட்டது. இறுதி பந்திலே 3 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் 2 ஓட்டங்களை மாத்திரம்தான் தசுன் ஷானக ஓடி குவித்திருந்தார். அவர் இன்னொரு ஓட்டத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருந்திருந்தது. ஆனால் அவர் தவறு விட்டிருந்தார். அதுதான் சூப்பர் ஓவராக மாறி சூப்பர் ஓவரிலே முதலாவது பந்திலே குசல் ஜனித் பெரேரா ஆட்டமிழந்திருந்தார். குசல் ஜனித் பெரேரா ஏன் அவரை களமிறக்கினார்கள் என்று தெரியவில்லை. முதலாவது இன்னிங்ஸில் குறிப்பாக ஆரம்பத்திலே அரைச்சதத்தை பெற்றதாலோ தெரியவில்லை. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் முதல் பந்திலேயே அல்லது 2வது பந்திலே ஓட்டங்கள் குவிக்காமல் ஆட்டமிழந்த வீரர்கள் வரிசையில் இவர்கள் முன்னிலை வகிக்கின்றார். எனவே வேறு ஒருவரை, குறிப்பாக சரிதா சிலங்க ஃபோம்ல இல்லாட்டியும் கூட அணித்தலைவரை களமிறக்கியிருக்கலாம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக. ஆனால் தீர்மானம் இலங்கையினுடைய தீர்மானமாக இருக்கின்றது. இறுதியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் நேற்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாகத்தான் அமைந்திருந்தது என்றல்ல எந்தவித சந்தேகமும் இல்லை.